வெப் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா நிறைய டேட்டாஸை வந்து நம்ம ப்ரௌசர்ல காட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபிளாஸ்க்ல வந்து நம்ம வெப் அப்ளிகேஷன் பண்ணும்போது பைத்தானை வச்சு தான் ஹெச்டிஎம்எல்ல டைனாமிக்கா டேட்டாஸை வந்து நம்ம காட்ட முடியும். அண்ட் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல நம்ம ஸ்க்ரீன்ல ரெண்டர் பண்ணும்போது அங்கேயே டைரக்டா வந்து நம்ம என்ன டேட்டா வேணுமோ அது எல்லாமே நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். அதை எடுத்து ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்குள்ள வந்து நம்ம ஷோ பண்ணிக்கலாம். இப்போ ஹோம் பேஜை வந்து நான் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பைத்தான்ல இருந்து எப்படி அந்த ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு டேட்டாவை சென்ட் பண்ணி அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல எடுத்து அதை எப்படி ஷோ பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டர் டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன் மூலியமா தான் நம்ம டேட்டா வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ இதுல எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேல்யூவா வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு எகைன்ஸ்டா என்ன ஹெச்டிஎம்எல் ஃபைலை வந்து காட்ட போறோமோ அந்த ஃபைலோட நேம் வித் எக்ஸ்டென்ஷனோட மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டேட்டாஸை வந்து எவ்வளோ வேணாலும் இங்கே நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் நேமோட கொட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமா கொடுத்துக்கிறோம். கமா கொடுத்துட்டு இங்க எக்ஸாம்பிளுக்கு லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு கீ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்துக்கான வேல்யூவா வந்து பைத்தான் அப்படின்னு வந்து நான் வேல்யூ கொடுத்துட்றேன். இப்போ நம்மளால இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த பேராமீட்டர் நேமை ஹெச்டிஎம்எல் ஃபைல எடுத்து யூஸ் பண்ண முடியும். எங்க அந்த நேமை யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த நேம்கான வேல்யூ வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிருக்கும் யூஐல வந்து நம்ம பார்க்கும்போது, அதாவது ப்ரௌசர்ல பார்க்கும்போது. இப்போ ஹெச்டிஎம்எல் வந்து எடுத்துக்கிறேன், ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல். இதுல நம்ம டைரக்டா ஏதோ ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த டேட்டாவை காட்ட முடியாது. நம்ம என்ன எலமெண்ட்டை கிரியேட் பண்ணாலும் அந்த டேட்டாவை ஷோ பண்றதுக்குன்னு ஒரு டேக் வந்து இருக்கு. டெம்ப்ளேட் டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு ஹெச்டி எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த பேராமீட்டருக்கு நம்ம ஸ்டோர் பண்ண அந்த வேல்யூ நமக்கு இங்க வரணும் அப்படிங்கும்போது டபுள் கர்லி பிரேசஸ் வந்து நம்ம பேரா வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த டபுள் கர்லி பிரேசஸ் பேருக்குள்ள நம்ம அந்த பேராமீட்டர் நேமை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்மளோட சர்வர் ஃபைல் எடுத்துட்டு அதை ரன் பண்ணிக்குவோம். இப்போ ப்ரௌசர் வந்துட்டு பேஜை ரெஃப்ரெஷ் வந்து பண்ணலாம். இந்த இடத்துல பைத்தான் அப்படின்னு வந்து அந்த டேட்டா வந்து நமக்கு விசிபிளாக இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டா மட்டும் கிடையாது, எவ்வளோ வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டேட்டா வந்து சென்ட் பண்ணோம்னா கமா கொடுத்துட்டு அதுக்கு தேவையான அந்த பேராமீட்டர் நேமை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் அண்டர் ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு இ-காமர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து சேம் தான். இதை ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிட்டு ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே என்ன எலமெண்ட் வேணுமோ அந்த எலமெண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே H3 வந்து கொடுக்குறேன். ஆனால் அந்த பேராமீட்டர் இருக்கிற வேல்யூ தெரியணும் அப்படின்னா டபுள் கர்லி பிரேசஸ் பேருக்குள்ள அந்த பேராமீட்டரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் அண்டர் ஸ்கோர் நேம். ஸோ இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். இங்கே இ-காமர்ஸ் அப்படிங்கிற டேட்டா வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இங்கே சென்ட் பண்ணுற டேட்டா அது என்ன டேட்டா டைப்பில் வேணாலும் இருக்கலாம். டேட்டா டைப்பை பற்றி இந்த இடத்துல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம இங்கேருந்து என்ன சென்ட் பண்ணுறோமோ அதை அங்கே எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே கமா கொடுத்துட்டு நான் லிஸ்ட்டு வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு பேராமீட்டர் நேம் வந்து வச்சுக்கிறேன். இதோட வேல்யூவாக ஒரு லிஸ்ட் வந்து இருக்க போது இதில் சில வேல்யூஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற பேராமீட்டர்ல லிஸ்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதில் 1 5 3 4 அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து இருக்கு. இந்த ஃபைலை இப்போ ரன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த நம்பர்ஸ் எடுத்து நம்ம யூஐல ஷோ பண்ணலாம். ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் வந்து வந்துட்டேன். இங்கே ஒரு பேராகிராஃப் டேக் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்குள்ள டபுள் கர்லி பிரேசஸ் வந்து எடுத்துட்டு அதுக்குள்ள நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த பேராமீட்டர் நேமை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது அப்படியே விசிபிளா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல நோட் பண்ணீங்கன்னா நம்ம இந்த லிஸ்டோட ஸ்ட்ரக்சர்ல நம்ம எந்த டேட்டாவையும் எந்த வெப்சைட்லயுமே வந்து பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது ஒன் பை ஒன்னா நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டெம்ப்ளேட்ல வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது பைத்தான்ல கிடையாது, இங்க ஹெச்டிஎம்எல் தான் நம்ம ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்க இது வரைக்கும் பிளைன் ஹெச்டிஎம்எல் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் பிளைன் ஹெச்டிஎம்எல் இருக்காது. ஃபிளாஸ்க்குள்ள நம்ம ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். ஹெச்டிஎம்எல்ல நம்மளால ஃபார் லூப் யூஸ் பண்ணி அரேவை லூப் பண்ண முடியும். ஒரு டிக்ஷனரி சென்ட் பண்றோம்னா அதை லூப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் எழுத முடியும். இஃப், எல்இஃப், எல்ஸ் இதெல்லாம் எழுதிட்டு கண்டென்ட்டை ஷோ அண்ட் ஹைட் பண்ணவும் நம்மளால முடியும். அண்ட் அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
ஃபிளாஸ்கை கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபிளாஸ்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.